शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपरात्मभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् சம்பத்குமாரகுருவரியமாகம் பிரவத்தி. இன்றைய தினம் ஆத்ம சஞ்சம யோகம் என்பபடியான 6வது அத்தியாயம் 67 ஸ்லோகம் 5 விஷயங்கள். முதல் விஷயம், ஆத்ம சாட்சா்காரத்துக்கு எப்படி யோகம் செய்ய வேண்டும். யோகம் என்ன, மூக்கு பிடிக்கிறதுன்னு முதல் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படின்னு என்ன, சமதமாதி குணங்களை சுந்தரமானத்தில் பிரார்த்தித்து எப்படி பெற வேண்டும். இது 28 ஸ்லோகம் பிரதான விஷயம். அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு கர்மயோகம் வேண்டும், சாங்கிய யோகம் வேண்டும், ஞான யோகம் வேண்டும், சந்நியாச யோகம் வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் தியரி. பிராக்டிகல் உட்காந்து எப்படி பண்ண வேண்டியது, அது யோகாபியாச விதிகி இந்த அத்தியாயத்திலே 28 ஸ்லோகத்தால் தெரியப்படுத்துகிறார். இது ஒரு டாபிக். அடுத்தது யோகி சதுர்தா, இப்பேற்பட்ட யோகிகள், ஆனா ஆத்ம சாட்சா்காரத்துக்கு முயற்சிப்படும் யோகிகள், மேலே சொன்னபடி முயற்சி செய்யும் யோகிகள் 4 விதமா இருப்பார். அது 4 ஸ்லோகம், 28 ஆச்சு. 29, 30, 31, 32. அப்புறம் யோக சாதனம், இது எப்படி சாதிக்கிறா அப்படின்னா அதுவும் 4 ஸ்லோகம், 4 விதம், 4 ஸ்டேஜஸ். அது சொல்ற. அப்புறம் ஒரு பிரச்சனை கேட்கிறான். 36 ஸ்லோகமானதும் கிருஷ்ண பரமாத்மா யோகம் பண்ணிட்டு இருக்கான், மத்தியத்திலேயும் போயிடுறான். என்ன பண்றது, அப்பேர் வெட்டவனுக்கு என்ன யோகம் பிரஷ்டன் ஆயிடுறான். அப்பேர் வெட்டவனுக்கு என்ன கதி அப்படின்றான். அதுக்கப்புறம் சொல்றார், யோகம் சித்திக்கும், யோக பிரஷ்டனுக்கு மேலே மேலே பலம் உண்டு. அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலே அவன் சுஜீராம் ஸ்ரீமதாங்கேகே என்கிறபடியே உயர்ந்த பவிஷத்தில் பிறந்து, உயர்ந்தவர திருமணிகையில் பிறந்து தன்னுடைய பழைய யோகத்தை கண்டினியூ பண்ணி அவனுக்கு யோக சாதனமாகுது அப்படின்னு அது 10 ஸ்லோகத்தால் விவரிக்கும். 2 ஸ்லோகம் பிரஷ்னை, 8 ஸ்லோகம் உத்தரம். அப்படின்னு என்ன, யோகம் மத்தியத்தில தடை கொண்டால் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு கேரி ஃபார்வர்டு அப்படின்றோம். ஜென்மத்து கேரி ஃபார்வர்டு த்ரூ சூக்ஷ்ம இந்திரியங்களாலே. இது விஷயம். கடைசி ஸ்லோகத்துல நெக்ஸ்ட் 6 அத்தியாயத்துக்கு இன்ட்ரடக்ஷனாக எல்லா 5 யோகிக்கும் மேலான ஒரு யோகி இருக்கான். யார் யார் 5 யோகி? அர்ஜுன விஷார யோகி, சாங்கிய யோகி, கர்மயோகி, ஞான யோகி, ஆத்ம சஞ்சம யோகி, சந்நியாச யோகி. இத்தனை பேருக்கு நம் மேம்பட்ட இவெல்லாம் ஆத்ம சாட்சா்காரத்தை முயற்சிப்படுவாள். இதை பேசிஸா வச்சுண்டோ இந்த யோகி இருக்கான். அவனால பரமாத்ம யோகி நாமகரணம் பண்றான். இந்த பரமாத்ம யோகி எப்பேர் விட்டவன் என்றால் மேலாத்தியாயங்களை பாருங்கோள். அவன்தான் எல்லாருக்கென்னும் மேம்பட்டவன், பகவத் பக்தியின் பெருமை அறிந்தவன், மேன்மை அறிந்தவன். அதுதான் கீதா சாஸ்திரமே அதுக்காக பக்தி யோகத்தை சொல்லி 6 அத்தியாயத்திலையும் பக்தி யோகமே, பரமாத்ம யோகத்தை, பரமாத்ம யோகியின் விஷயத்தை, அவனுடைய ஏத்தத்தை தெளிப்படுத்துகிறார். 5 பரிசுகளும் 28, 4, 4, 10, 1. கடைசி ஸ்லோகம் பரமாத்ம யோகி விஷயம், எல்லாருக்கென்னும் மேம்பட்டவன், பரம புருஷார்த்த யோகி, மேல் 6 அத்தியாயத்திற்குள்ளே விவரிக்கிறேன் சொல்லி முடிக்கிறது. ஸோ இப்போ ஆத்ம சாட்சா்காரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு முயற்சி எப்படி பண்ண வேண்டியது, எத்தனை இருக்குது? 28. அதை பார்க்கலாம் உபன்யாசகர் மூலமாக. நம்மை நாம் எவ்வளவு உத்கிருஷ்டராக நினைத்து கொண்டாலும் உண்மையில்
நம் போல்வார் நேரே ஜீவசாட்சா்காரத்துக்கான யோகத்தை அபியசிக்க வல்லவர் அல்லர் என்று பகவத் அபிப்பிராயம். பா நீ யோகம் பண்ணா ஜீவாத்மாவோட பரமாத்மாவோட சேர்க்கும்படியான ஒரு முயற்சி. இதுக்கு நீ ரகன் அல்லை அப்படி என்றார். பிரார்த்தனைக்கே அல்ல என்றார். ஏன் அப்படின்னா பரமாத்ம யோகி சுலபமாக எம்பெருமானை அடையலாம். முதலில் கர்மங்களுக்கு ஐகிக பலன்களில் பற்றில்லாமல் கர்மயோகத்தை அறவே பிரயோஜனம் என்று அனுஷ்டிப்பவன் சந்நியாசி. மூக்கு பிடிச்சுன்னு உட்காரன். எத்தனை பேர் உட்கார முடியும்? ஞான யோக நிஷ்டன் அவனுக்கு பேர். கூடவே அவனே யோகி, அவனே கர்மயோகியும் ஆகிறான். இவன் கேவல கர்மயோகியும் அல்லன், கேவல ஞான யோகியும் அல்லன். 5ஆம் அத்தியாயத்தில் சொன்னா இக்கருத்தை மேலும் திடப்படுத்துகிறான். 6 வந்தது. ஞானம் என்னும் சந்நியாசம் கர்மயோகமே. தேகாத்மாபிமானத்தை விடாதவன் கர்மயோகி ஆக மாட்டான். கர்மயோக நிஷ்டன் இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் விஷயங்களில் பத்தத்து நிலை அடைந்து ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறான். விஷயங்களில் பத்தத்து மனத்தை உடையவனாய் தன்னை வீழ்த்திக் கொள்ள கடவன். மனமே பத்தத்து நிலையில் நண்பன், பத்துண்டானால் அதுவே கொடிய விரோதி. இது முதலை இந்த ஸ்லோகத்தான் சொல்லப்படும் விஷயம். 6வது ஸ்லோகம் முதல் யோகாபியாசத்துக்குண்டான தகுதியை சொல்லுகிறான். மனதை பரிசுத்த ஜீவனில் ஒன்றைத்து ஜீவசாட்சா்காரம் பெற விரும்புவதன் குளிர் வெப்பம் சுகந்துக்கம் மானம் அவமானம் எல்லாத்திலும் மனவிகாரம் அடையாமல் பொறுமையுடையதனாய் இருத்தல் வேண்டும். லாபாலாபௌ ஜெயா ஜெயவ் அப்படின்ற எல்லாத்திலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது. சமதாபாவம், சமதரிசித்துவம் என்று சொல்றோம். இதுவே திதிக்ஷை என்பது. இவை தர்மபுத்திரரை கர்மனிஷ்டரில் தேர்ந்த அதிகாரியாக செல்லலாம். அவருக்கு எதிரியே கிடையாது. சொக்கட்டான் நாடு ராஜ்யத்தை எழுந்து வனம் செல்லும் போது தமது கண்களை மூடிக்கொண்டு சென்றார். பரிபகப்படுத்திய கௌரவர்களை கண்ணால் பார்த்தால் அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் வரக்கூடும் என்று அவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் மனதில் இப்படிப்பட்டவர்களுக்கே பல விரோதிகள் பார்க்கப்படுகின்ற சர்வபூத சுகத்தான கண்ணருக்கும் இப்படி. யோகாபியாச நிலையில் தனிமை மிக முக்கியம். சாதன நிலையில் இருந்தாலும் ஆத்மாவலோகன நிலையில் யாரும் வேண்டாம். ஏகாக்கி நிராஷி என தனியனாயிருந்து பத்தத்தவனாயிருந்து ஆத்ம தரிசனம் பண்ண வேண்டும். பாகவத கதை ஒன்று இருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓர் வீட்டிற்கு திடீரென்று சில விருந்தினர் வந்தார். அப்படி அந்த வீட்டுக்காரரின் பெண் தனியாக இருந்தாள். வந்தவர்களுக்கு சமைத்திட்டு அரிசி வீட்டில் இல்லை, குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்கலாகாது என்று வந்தவர்களை விருந்துண்ண அழைத்துவிட்டு ஸ்நானம் பண்ணி வாருங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்த நெல்லை உறவில் குத்த ஆரம்பித்தார். உரலில அவன் கையில் இருந்த வளையல்கள் ஒன்றோடொன்று பட்டு சப்தம் கேட்டது. அவர்கள் அங்கு வந்தால் அது கேட்டு வீட்டில் வேலைக்காரி இல்லை என்று எண்ணப் போகிறார்களே என்று 2 வளையல்களை மட்டும் வைத்து மற்றவைகளை கடத்தி விட்டு நெல்லை குத்த ஆரம்பித்தாள். அப்பொழுதும் ஓசை கேட்கவே ஒரு வளையை மட்டும் கை வைத்து கொண்டு
மற்றதை கடுத்து விட்டாள். 2 வலை இருந்தால் தானே ஒலிக்கும். யோகிக்கு எந்த சங்கமும் தடை. சத்சங்கமும் கூட வேண்டாம். ஏகாக்கியே அறிய வேண்டியது. 11ஆம் ஸ்லோகம் முதல் யோகிக்கு வேண்டிய கட்டுப்பாடுகளை விவரிக்கிறான் கண்ணன். முதலில் சுசௌதேஷே சுத்தமான இடத்தில் அபியசிக்க வேண்டும் என்கிறான். பாப்பிகள் சம்பந்தம் கூடாது. அவர்கள் சொத்தான இடமே அவர்கள் சம்பந்தமோ கூடாது. அவர்கள் சொத்தான இடமே அவர்கள் அபிமானிக்கும் இடமோ ஆகாது. பாஷண்டி, பத்தித்தன், பொன் திருடுபவன் இவர்களை முக்கியமாக பாவிகளாக எண்ணுகிறார்கள். வேதத்தில் சொன்ன ஆச்சாரத்தை கைவிட்டு தன் நெஞ்சில் தோற்றியதை செயல்பவன் பாஷண்டி. பிறர் மனைவியை புணர்பவன் பத்தித்தன். ஆசனத்தில் அமர வேண்டும். அது உயரமாகவோ மட்டமாகவோ இல்லாமல் நடு அளவில் இருக்க வேண்டும். அதன் மேல் துணி விரிப்பு, அதன் மேல் மான் தோல், அதன் மேல் பரப்பிய தர்ப்பம், இப்படி ஆசனம் அமைய வேண்டும். தர்ப்பம் சத்துவவர்த்தகம். தர்மப்படுக்கையில் உயிர் விடுமுடன் மோட்சமடைகிறான். மரணத்தருவாயில் ஆப்தர்களை தர்மப்படுக்கையில் விடுதல் நலம். உடல், கழுத்து இவை நோக்கவும் இவை நீராகவும் அசையாமலும் இருக்க வேண்டும். கண் பார்வையை மூக்கின் நுனி மேல் செலுத்த வேண்டும். மனத்தை அடக்கி அதை ஆத்மாவில் ஒன்ற வைக்க வேண்டும். மனதில் பயம் கூடாது. மனதை பகவானிடம் லயிக்க பண்ண வேண்டும். மிதமான ஆகாரம் அவசியம். அதுபோல மிதமான தூக்கமும் வேண்டியது. பிரம்மச்சாரியம் அவசியம். மனது ஆத்மாவிலேயே நிலைத்திருக்க பெற்றவனே யோகி. இது அபியாச தசை. சாட்சாத்கார தசை இல் ஆத்மானுபவ சுகம் பேரின்பமாக இருக்கும். நல்ல தூக்கத்தில் சம்சார ஜீவனம் ஆத்மானுபவம் பண்ணுகிறான். ஆனால் இது தெளிவான அனுபவம் என்று. யோக திசையில் இந்த அனுபவம் விலட்சணமாய் தெளிவுடன் இன்பமயமாய் இருக்கும். ஒரு தீபம் இருக்கும் இடத்தில் பிரபை பார்க்கப்படுகிறது. காத்திருந்தால் பிரபை செழிக்கும். ஜீவன் தீபம், ஞானம் பிரபை. ஞானம் சரணமில்லாமல் ஆத்மாவை அனுபவிப்பது யோக தசை. ஆத்மாவே ஆத்மசேவையா உபரமத்தே. சித்தம் வெளி விஷயங்களில் அணுகாமல் ஆத்மாவிலேயே ஈடுபட்டு ரமிக்கும் நிலை. இதை அடைந்தால் வேறு எதையும் பொருள் படுத்த மாட்டான். எந்த சுகமும் துக்கமும் துளியும் பாதிக்காது. இது என்னையே அனுபவிக்க அமையாதோ என்று தன் பக்கலையே கால் பாழப்படும். புத்தது வீடியர் திருவாய்மொழி 2:5. இக்குழியில் விட வேண்டா செத்தது மந்திரில் அத்திரவத்தே என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணுங்கோள் என்றபடி. இத்தனையும் முயற்சிக்கு யோக முயற்சிக்கு வேண்டும் விஷயம். யோக சாதன வழிகள். அடுத்தது இனி யோகி சதுர்த்தா 2வது விஷயம் 4 ஸ்லோகம். யோகி சதுர்த்தா என்று சங்கிரக ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது விவரிக்கப்பட்டிருக்கிறது. 4 திசைகளிலும் யோகிகள் முதலடி, 2ஆம் அடி, 3ஆம் அடி, 4ஆம் அடி என்று ஆடுபடுத்தி 4 வகையாக பேசுகிறது. இவர்கள் முதல் படியில் இருப்பவன் 29வது ஸ்லோகம். சர்வத்திர சமபதர்சனஹா என்கிறான். தன்னை எல்லா ஆத்ம யோகங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும்
எல்லா ஆத்மாக்களையும் தன்னிலும் இவன் பார்க்கிறான். அதாவது எல்லா ஜீவர்களுடன் ஒத்தவனாக தன்னையும் தன்னுடன் ஒத்தவர்களாக எல்லா ஜீவர்களையும் காண்கிறான். இவன் தன் ஆத்மாவை உள்ளபடி ஞானானந்த வைபவனாக பார்த்து மற்ற ஆத்மாக்களும் இப்படியே என்று பார்த்து எல்லாம் ஒத்தவை சமமானவை என்று அறிகிறான். தன்னை அறிந்துவிட்டால் மற்ற ஆத்மாக்கள் தன்னை ஒத்தவை என்று நிச்சயித்து அறிதல் எளிதாகும். என்ன போல் மற்றொருவர்கள் என்ற ஆத்மா சிந்தனை வந்துடும். என் ஆத்மா அவனாத்மாவும் ஒன்னே. 2வது 30வது ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி என்பது 2வது நிலை. எல்லா ஆத்ம வஸ்துக்களிலும் என்னை பார்க்கிறான், என்னில் எல்லா ஆத்ம வஸ்துக்களையும் பார்க்கிறான். புண்ணியபாவங்கள் அழிந்த பிறகு அழிந்த முக்தி நிலையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒத்த தத்துவங்கள் ஆயிருக்கும். இதை அறிவது 2ஆம் நிலை. சயோகி மயி வர்த்ததே 31வது ஸ்லோகம். பரமாத்மாவுடன் சாமிய அறிவை வேறொரு விதத்தில் பார்ப்பதை 3வது நிலையாக சொல்லுகிறார். பரமாத்மா ஸ்வரூபத்தால் விபு, எங்கும் உள்ளவன். சுருக்கமற்ற தனது ஞானத்தாலும் எல்லாம் அறிபவனாயிருக்கும் இருப்பு எங்கும் உள்ளவன். ஜீவன் அணு மிகச் சிறியவன், தானாக எங்கும் இருக்க முடியாது. ஆனாலும் முக்த நிலையில் இவன் அறிவு பரமாத்மாவின் அறிவை போலா எங்கும் பரந்துள்ளதாயிருக்கும். இப்படி பரமாத்மாவுடன் ஒத்தமையை அறிவது 3வது நிலை. 4வது சயோகி பரமோமதா 32வது ஸ்லோகம் என்று எல்லோரிலும் சிறந்தவன் ஒரு யோகியை சொல்லுகிறார். இவனது 4வது நிலை. இவன் ஆத்மாவில் ரமிப்பவன். எத்தகையத்தான பெரிய தூக்கத்திலும் கஷ்டத்தினாலும் துயரமடைவதில்லை, துக்கத்தினாலும் சுகத்தாலும் துயரமடைவதில்லை. எத்தகையதான பெரிய சுகத்திலும் இவன் மகிழ்ச்சி அடைவதில்லை. சுகம் துக்கம் எல்லாம் ஒரே மாதிரி ஒத்தவையாய் உள்ளனா இவனுக்கு. இதுவே 4வது நிலை. இப்படி 4 விதமாக யோகி சதுர்தா என்பது காட்டப்பட்டது. இதுவே யோக சாதனம் 33 34 ஸ்லோகங்கள். அர்ஜுன வச்சனம். கொஸ்டின் கேட்கிறான். காத்தை பிடித்து கரத்தில் இறக்கப் போமோ கந்தர்மன கிருஷ்ணா பிரமாத்து பகவத்திடம் என்று மனது எப்போதும் நெறியில்லாமல் சிரிக்கிறது. தன்னுடைய இருப்பதில் தன்னுடையதாக பார்க்கப்படுகிறது. அதை அடக்குவது என்பது இயலாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். இப்படி அர்ஜுனன் சொல்ல, கண்ணன் நீ சொல்வது உண்மைதான். ஆயினும் அபியாசத்தால் பயிற்சியினால் மனதை அடக்கி ஒருபடிப்பட்டு சொல்ல முடியும் என்கிறார். அபியாசமாவது மீண்டும் மீண்டும் பண்ணும் முயற்சி. உலக விஷயங்களில் உள்ள குறைகளை கண்டு விலகுகை வைராக்கியம். ஆத்மாவில் மனதை ஒருங்கிடுவது அபியாசத்தினால் ஆக வேண்டும். தினமும் கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்தால் பகவத் சம்பந்தம் ஏற்படுகிறது. இது அபியாசம். ஆழ்வார் என்னை தீவனன் கெடுத்தாய், முரளித்தரும் மனமே தந்தாய் என்று நன்றி தோற்ற பேசுகிறார். இதையே நாம் பிரார்த்தனைக்கு விஷயமாக்கலாம். தீவனன் கெடுத்து முருவித்தரும் மனமே தந்த அருள்வாய் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினால் அவன் அப்படியே கிருபை செய்து
ஜீவனங்கெடுத்து முருகத்திடம் மனமே தந்திரவாய் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினால் அவன் அப்படியே கிருபை பண்ணி அருள்வான். வேற அர்ஜுன் கழகம் ஒரு பிரശ്നം பண்ணுகிறான். கர்மயோகத்தினால் ஜீவ சாட்சா்காரம் கைகூடும் என்றாய். இப்படி சாட்சாத்கரிப்பதற்கு முன்னமேயே இந்த யோகத்தில் இருந்து இருப்பவன் மரணமடைந்தால் என்னவாகும்? இவனுக்கு இவ்வுலக யோகமும் இல்லாமல் அவ்வுலகத்து யோகமும் இல்லாமல் நாசமடைந்து விடுவானா என்று அவன் பிரச்சனை. இதற்கு பகவான் நிற்கும் பதில், கல்யாணா நகி கல்யாண கச்சித் துர்கதியும் தாத்த கச்சதி. மங்களகரமான காரியத்தை செய்யும் அதிகாரி எவனும் துர்கதியை அடையவே மாட்டான் என்பதே. இப்படி நெருவியவன் நல்வலகங்களில் சென்று கைப்பட்டு பிறகு நன்றாக நல்ல குடியில் பிறந்து ஆத்ம பிராப்தியான மேலான கதியை அடைகிறான். யோக பிரஷ்டனுக்கு என்னவாகும் என்ற விஷயத்தை சொன்னார். மேலே 46வது ஸ்லோகத்தில் இதுவரை விவரிக்கப்பட்ட யோகியின் உயர்வு பேசப்படுகிறது. தபஸ்விபியோரிகோ யோகி, உடலை சுருக்கி ஐம்பலன்களை அடக்கி தபஸ் மட்டும் செய்பவர். கர்மி, பலனை உத்தேசித்து யாகம் முதலிய கிரமாக்களை செய்பவர். ஆத்ம ஜானம் தவிர மற்ற அறிவு படைத்த ஞானி, இவர்கள் எல்லாரையும் விட ஜீவாத்ம யோகியே மிகச் சிறந்தவன். ஆகையால் நீ யோகியாக ஆவாய் அர்ஜுனா என்கிறான் பகவான். இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் 47வது ஸ்லோகத்தில் கண்ணன் மேல்ஹக்கத்தில் 6 அத்தியாயங்களில் சொல்லப்போகும் பக்தி யோகத்தை அறிமுகப்படுத்துகிறான். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதா. ஸ்ரத்தையுடையவன், ஆர்வத்துடன் என்னை உபாசிப்பவன், பக்தி பண்ணுபவன் மிக உயர்ந்தவன் என்பது எனது மதம், எண்ணம் என்கிறான். இதையே ஸ்லோகஸ்ய என்று சயோகஸ்ய பாரம்யம், பக்தியோகத்தின் உயர்வு என்று கீதார்த்த சங்கிரகத்தில் ஸ்லோகம் காட்சி பெறுகிறது. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதா என்று 47வது ஸ்லோகம். புற்கூறிய யோகிகளை காட்டிலும் என்னிடம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினாய், என்னை கிட்டுவதில் ஸ்ரத்தை உடையவனாய் எவனவன் என்னை பஜிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்கிறான் கண்ணன். யோகிகளுள் என்னை பஜிப்பவன் சிறந்தவன் என்பது 6ஆம் வேற்றுமையின் அர்த்தம். அது இங்கு இயலாது. இங்கு உயர்ந்தவனாக சொல்லப்படும் பிரகாரி முன்பு சொல்லப்பட்டவர்களில் வேறுபட்டவன் பரமாத்ம யோகி. ஒரு உதாரணம் கொண்டு விளக்கவும். சரி, உதாரணம் வேண்டியதில்லை. தீட்சன் யோகிகள் அவர்கள் சிறந்த ஜீவாத்ம யோகியும் உடன். இவர்கள் எல்லாரையும் விட பரமாத்ம யோகி பக்தி நிஷ்டன் மிகச் சிறந்தவன். முதலாத்தியாயங்களில் சொல்லப்பட்டவை ஜீவாத்மாவையே முக்கியமாக கொண்டவை. இங்கு பரமாத்மாவை சொன்னது பிராசங்கிகம். பரமாத்ம யோகியை பற்றி இனிமேல் தான் சொல்லப் போகிறான் கண்ணன். மத்கதேனாந்தராத்மனா, தன்னிடத்தில் கண்ணனிடம் ஊன்றிய மனதை உடையவன் என்று ஒரு புதிய அதிகாரியை அறிமுகப்படுத்துகிறான். இவன் முன் செல்லப்பட்டவர்களை விட மிக உயர்ந்தவன். இந்த 47ஆம் ஸ்லோகத்தில் என்னிடம் பரமாத்மாவிடம் லயித்து மனதை விடையவன் என்றதால் பரமாத்மா ஜீவாத்மா பேதம் சொல்லப்பட்டதாயிற்று.
योगिनामपि सर्वेषाम् என்று பன்மையில் சொல்லுகிறால் ஜீவர்கள் வேறுபட்ட பலரென்று பேதம் காட்டப்பட்டதாயிற்று. 6ஆம் அத்தியாயத்தில் ஜீவாத்மாவை பற்றியே பேச்சு. மேலே இவன் பரமாத்மாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசப்படுகிறது. அத்வைதிக்கு ஜீவபர பேதமே இல்லை, இருவரும் ஒன்றே. முன் சொன்ன பாகுபாடு அத்வைத்தத்துக்கு சேராது. ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகமான பிரார்த்தனை அகில புவன ஜென்மஸ்தே புகங்காதிரியிலே பார்க்கப்படுவது போல சங்கர பாஷ்யத்தில் இல்லை. ஒரு வைதிகர் பண்ணிய பாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகம் இல்லாதது விதையே. ஆனால் ஜீவபர பேதம் இருவரும் ஒன்றே என்பது சொல்லுகையால் யாரை யார் துதிப்பது என்றது மங்கள ஸ்லோகம் இல்லை என்பர். ஆகையினாலே அறிய வேண்டும் விஷயம் என்ன? இந்த சாரத்தை ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே விவக்ஷித்தே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வசக்கேன சோதித்தே என்ற பரமாச்சாரியரான ஆளவந்தார் சங்கிரகித்துள்ளார். பலத்தை பெறும் வரை நிலையாக பண்ணும் முயற்சி நிஷ்டையாகும். அப்படியே ஞானமாகிற நிஷ்டை ஞான யோகம், கர்மயோகம், தபஸு, தீர்த்த ஸ்நானம், யாகம் முதலியவற்றை செய்வதாகும். இதனால் சித்திசத்தி பெற்று பரிசுத்தாத்மாவானதன் சொரூபத்தை தியானம் பண்ணுவது ஞான யோகம். இது 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. கர்மயோகத்தின் மூலமாகவே ஆத்ம சாட்சா்காரம் பெருகி 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. சிஷ்டர்கள் சாஸ்திர தாத்பயம் அறிந்தவர்கள் பெரியவர்கள் அனுஷ்டிக்கும் முறை இதுவே. நாம் பகவானுக்கு விசேஷப்பட்டவர்கள் என்று அறிவும் இதர பலன்களை இதர பலன்கள் நாம் பகவானுக்கு விசேஷப்பட்டவர்கள் என்ற அறிவும் இதர பலன்களில் பத்தில்லாமையும் கர்மஜான நிஷ்டைக்கு அவசியம். இப்படி கர்மஜான யோகங்களை அனுஷ்டிப்பதற்கு ஆத்மாவலோகனம், ஆத்மாவை பார்ப்பர் எனப்படும் ஆத்ம சாட்சா்காரமே பலன். பிறகு சரீரம் விலகப்பெற்ற நிலையில் ஆத்மானுபவம் பலனாகிறது. இவை முதலாத்தியாயங்களில் விதிக்கப்பட்டன. முதலத்தியாயம் 2ல் 11 ஸ்லோகங்களும் முன்னுரை என்பது நம் சுவாமி எம்பெருமானாருடைய மதம் என்பதை நினைவு கூற வேண்டும். இந்த 6 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள அர்த்த விசேஷங்களை ஷட்க குரோடீகரணம் என்பவரையிலே மீண்டும் ஒருவரை சுருக்கமாக அனுபவிக்க வேண்டும். விஷயத்தில் கௌரவத்தை பார்க்கும் போது இது தவிர்க்க முடியாததாகிறது. அவரவர் வர்ணாஷ்ட தர்மங்களுக்குரிய தர்மங்கள், ஆத்ம ஞானம், பத்தின்மை இவைகளால் உண்டாகும் பக்திக்கு விஷயமாம் பரமபொருளான் நாராயணன் கீதா சாஸ்திரத்தில் கூறப்படுகிறான் என்று சாஸ்திர சாரத்தை முதலில் காட்டி வருகிறார் ஸ்ரீ ஆளவந்தார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்றும் ஸ்வேஸ்வே கர்மண்ய விரதா என்றும் சொல்லுகிறபடி வர்ணாஷ்டமங்களுக்கு சேர பகவானின் ஆக்ஞாரூபமான தர்மம் விரிக்கப்பட்டுள்ளது. ஸ்வதர்மமான கர்மயோகம் இது வைராக்கியத்துடன் பத்தில்லாமல் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். பகவானை தவிர்த்து இத்தனை விஷயங்கள்
வைராக்கியம் பிறந்து இல்லாமல் மோட்சமில்லை. வைராக்கியம் உள்ளவனுக்கே மோட்சம். ராகமே சம்சாரத்திற்கு கிழுங்காகும். கர்மானுஷ்டானத்தினால் சித்தி சுத்தி ஏற்பட்டு ஆத்மாவை பற்றி உண்மை அறிவு ஏற்பட்டவனுக்கு பக்தி யோகம் அடுத்த நிலையாகும். பக்தி ஒன்றினாலேயே அடையத் தகுந்தவன் பரமாத்மா. பக்திக கோச்சரகா நாராயணன். இந்த அர்த்தமே கீதா சாஸ்திரத்தில் சாரமாக ஸ்ரீ கிருஷ்ணனால் பேசப்பட்டுள்ளது. அஸ்மத்குருமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.